இந்த வண்டி ரிட்ஸ் பெட்ரோல் டீசலா சார்? அது டீசல் சார். ஓகே. ஸோ இந்த வண்டி டீசல். ஸோ ஆஸ் யூஷுவல் தான், ஏற்கனவே நம்ம தெரிஞ்சது ப்ராப்ளம் தான் அது. இப்போது இக்னிஷன் ஆன் பண்ணால் அதில் பாருங்கள் பிளிங்க் ஆகுது, பேட்டரி லைட் பிளிங்க் ஆகுது, ஆயில் சிம்பிள் பிளிங்க் ஆகுது, தென் டோர் பிளிங்க் ஆகுது. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். நியூட்ரல் இருக்கா சார்? நியூட்ரல் தான் சார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா டேக்கோமீட்டரில் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகுது. ஆர்பிஎம் ஸ்டெபிளாக இல்லை, ஃப்ளிக்கரிங் ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் வந்து டேக்கோமீட்டர் இன்ஃபேக்ட் ஸ்பீடோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கரிங் ஆக தான் செய்யுது. இந்த கஸ்டமர் கொஞ்சம் லாங்லேருந்து வர தாம்பரம் இருந்ததில்ல? ஓகே, நீங்கள் தாம்பரம் ஸோ லாங் கிடையாது, சில பேர் ரொம்ப லாங்லேருந்து வராங்க. ஓகே, எவ்வளோ சார் இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு? 2 months இருக்குது. 2 months இருக்கா? நிறைய வியூஸ் கேட்டிருந்தீங்க, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அசன் பண்ணி ரீஅசன் பண்ணுறது ஒரே வீடியோவில் போட்டு கொடுங்க சார்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு, சரியா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் நீங்கள் காட்டணும், சரிங்களா? இந்த போர்ஷன் காட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். லைட்டாக பார்த்து நம்பணும், ஏன்னா இந்த மாருதி வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தில் பொறுத்தவரை ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்கான், மோசமாக கொடுத்துருக்கான். கேரக்டரை ரீஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கல, டப்புன்னு உடையிற மாதிரி கொடுத்து வச்சுருக்கான். சில டைம் உடைய தான் செய்யுது, பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கேட்டியாச்சு, சரிங்களா? ஸோ இது கட்டி முடிஞ்சோடனே பின்னாடி வச்சுருங்க. அடுத்தது இது வரைக்கும் பாருங்கள், இதை லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சிச்சு. ஸோ கஸ்டமர் இது வேறு எதாவது வச்சுருக்கா, நம்ம இதுக்கு தேவையில்லை, ஊற கட்டிடலாம். இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்னென்னா, எல்லா கார்லேயும் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த வண்டியில் இந்த ஸ்க்ரூ இல்லை, அது எதனால தெரியல, இதுக்கு முன்னாடி ஏதோ காட்டிட்டு போல இருக்குது. ஸோ உங்களோடதில் இங்கே ஸ்க்ரூ இருக்கும், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூவை காட்டுருங்க. காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதை பாருங்கள், இதை மெதுவாக பார்த்துங்களா பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரில் இது உடஞ்சிரும், ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்மேஷன் ஆகிருக்கும். எப்படி கட்டினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டி தான் இது உடையாமல் எடுக்க முடியும், ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து ஒவ்வொரு பீரியட் டிஃபார்மேஷன் ஆகி இந்த மாதிரி தான் கட் ஆகுது, சரிங்களா? கட்டினாலே உடஞ்சிரும், அந்த மாதிரி தான் இருக்கும். சிலது கட்ட முடியும், சிலது கட்ட முடியாது, ஏன்னா இது வந்து இந்த பார்ட்டோட டிசைன் இந்த மாதிரி சரியான ஒரு ரோபஸ்டான டிசைன் இல்லை, சரிங்களா? பொதுவாக இந்த இடம் தான் கட் ஆகும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வண்டி கட் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி பண்ணால் ஒரு 5 வண்டி இல்லை 4 வண்டி இந்த மாதிரி கட் ஆகும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 6 வண்டி கட் ஆகிறதில்ல. அது வந்து நம்ம கேட்டவங்க மேலே கிடையாது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக வச்சுருக்காங்க, சரியா? ஸோ இது முடிஞ்சவுடனே அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை காட்டணும். ஆக்சுவலி இங்கேயுமே ஏற்கனவே அது காட்டியிருக்காங்க யாரோ, இங்கே ஸ்க்ரூ இருக்க மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், சரியா? ஸோ இந்த 2 ஸ்க்ரூவை நீங்கள் காட்டிட்டுங்க. இந்த ஸ்க்ரூ காட்டியாச்சு. ஸ்க்ரூ காட்டிட்டு எப்போவுமே இங்கே பக்கத்தில் வச்சிங்க, ஏன்னா இல்லாட்டி தேடுவீங்க போடும்போது. இப்போ என்ன பண்ணணும், இது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அப்படியே பாருங்கள், அப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும். வச்சா இப்போ என்ன பண்ண, இதையும் எடுத்து பேக் சீட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு இருக்கு பாருங்களா, இப்போ இந்த யூனிட்டை, சரியா, இந்த யூனிட்டை நீங்கள் இந்த ஃபுல் யூனிட்டையும் நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணணும். இப்போ லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஷார்ப்பான ஒரு போர்ஷன் வச்சுட்டு, லைட்டாக ஷார்ப்பான போர்ஷன் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இப்படி நீங்கள் அந்த கேப்பில் விட்டு நம்பினீங்கன்னா தெரியுதா சார்? ஓகே சார். ஓகே, நம்பினீங்க அப்படின்னா இப்படி நம்பினீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன பண்ணோம், லைட்டாக இப்போ கையில் வச்சு இப்படி தூக்குனீங்கன்னா இப்படி வந்துடும். இங்கே பாருங்கள், வந்துருச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் பண்ணி வச்சுருங்க. வச்சுங்களா? அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இந்த மீட்டரில், அந்த 2 மீட்டரில் உள்ள ஸ்க்ரூவை ரெக்கட் ஆகிட்டு இருக்கா சார்? சார் ரெக்கட் ஆகுது. என்ன பண்ணுங்கள், இப்போது இந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணுங்கள். பண்ணும்போது மறக்காமல் பக்கத்தில் இப்படி வச்சுங்க. ஸோ ஈஸியாக வந்து எந்த ஸ்க்ரூவை எங்கே டைட் பண்ணுங்கிறதுக்கான உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். எல்லா ஸ்க்ரூவும் ஒரே இடத்துல போடாதீங்க, பிறகு எந்த ஸ்க்ரூ எதில் போடுறதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க.
ஸோ இப்படி வச்சிட்டிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை இப்படி இங்கே பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக ஒரு புல் கொடுக்கணும். புல் கொடுத்தீங்களா, இப்போ வந்துடுச்சா. இப்போது இது பாருங்கள், இந்த பின்னாடி ஒரு கப்பில் இருக்கும் சரியா. ஸோ பின்னாடி ஒரு கப்பில் இருக்கும். ஓகே இங்கே காட்டு சார். இது பின்னாடி ஒரு கப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை இப்படி அழுத்திட்டு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி இழுக்கணும். லைட்டாக சிரமமாக இருக்கும், வேறு ஆப்ஷன் இல்லை, அப்படி தான் அதை எடுத்தாகணும். இது ரொம்பவே டைட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு மற்ற வண்டிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்காச்சா, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக அப்படி நம்பினீங்கன்னா இப்படி வந்துடும். இப்போது நம்ம அந்த மீட்டரை கட்டிட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ மீட்டர் எப்படி கட்டுறது நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த ECM இப்போ இந்த மீட்டரை நான் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப எப்படி ரீஅசெம்பிள் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே. ஹலோ வியூஸ், இந்த மீட்டரை இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டியில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாருன்னு. பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக அப்படியே ரீஅசெம்பிள் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ நான் காமிக்கிறேன். ஸோ என்ன பண்ணோம், இந்த பாருங்கள், இந்த கனெக்டர்ஸ் இருக்குது. இந்த கனெக்டர்ஸை இங்கே பாருங்கள், கொஞ்சம் மேலே கட்ட முடியுது, தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே, இந்த ஸ்லாட்டில் ஜஸ்ட் இந்த ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி அழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு சரிங்களா. ஒரு சின்ன கிளிக் சவுண்ட் வரும், லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை வச்சுட்டு ஒரு அழுத்தம் எடுத்துங்க. இந்த ஸ்லாட் இருக்குது பாருங்கள் சரி. இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஜெக்ஷன் நேராக இதில் இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன் போயிடுச்சு, போயிட்டு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா நின்றுடும் பாருங்கள். இந்த ப்ரொஜெக்ஷன் போய் உட்காந்துச்சு, இந்த ப்ரொஜெக்ஷன் போய் உட்காந்துருச்சு. மீதி இந்த சைடில் நம்ம 2 ஸ்க்ரூ எடுத்து வச்சது, அந்த ஸ்க்ரூவை இதை தூக்கி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுச்சு. ஸோ ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மூவ் பண்ணி அதான் இன்சர்ட் பண்ணி இப்படி ஒரு அழுத்தம் எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கெல்லாம் ஃப்ளஷ்ஷாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ கொஞ்சம் கேப் தெரியுது, என்ன பண்ணுங்க, அப்போது திரும்ப டைம் எடுத்துகிட்டு ஸோ என்ன பண்ணுங்கள், இதை இப்படி கொண்டு வந்து இப்படி பொசிஷன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. ஒரு சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். சும்மா ஒரு தட்டு, அது நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் வழியாக, மற்றபடி லாக் ஆகிடுச்சு ஆச்சுங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கோம் கரெக்டுங்களா. அந்த ட்ரேவை எடுத்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த ட்ரேவை எடுத்து வந்துட்டு இப்படி பிடிச்சி ஒரு அழுத்தம் எடுத்திங்கன்னா இப்படி நினைவிடுச்சு. இதில் 2 ஸ்க்ரூவில் ஒரு ஸ்க்ரூ தான் இருந்துச்சு, நம்ம காட்டும் போது தெரியும். அந்த ஸ்க்ரூவை நம்ம இங்கே போட்டிருந்தோம். ஸோ அதை தூக்கி இப்படி செட் பண்ணிட்டோம். ஒரு ஸ்மார்ட் டைட் வைங்க போங்க, ரொம்பலாம் போட்டு இறுக்கிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மார்ட், ஏன்னா பிளாஸ்டிக் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணுறது. ஸோ ஸ்மார்ட்டாக எடுத்திங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது இது இந்த சைடில் இப்படி இருந்துச்சு, இது பழைய இப்படி வச்சுருவோம். இது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு சரிங்களா. நார்மலாக இது இருக்காது உங்களுக்குலாம், இது இவங்க அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இவங்க ஏதோ அக்சசரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுது இது. சரி, வேறு வழி இல்லை, அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். வச்சுட்டு கரெக்டதோட போகிறதுக்கு கொஞ்சம் எளிமை தான். போட்டு ஒரு அழுத்த எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஆயிடுச்சுங்களா. ஸோ இந்த அக்சசரிஸ் எதாவது போட்டிருக்கனால இது இந்த இதில் ஸ்க்யூஸ் ஆகி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்யூஸ் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு இல்லை அந்த மாதிரி. அடுத்தது இதை அப்படி கொண்டு வாங்க, இந்த ஸ்லாட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு அழுத்தம் எடுத்துங்க.
டக் டக்குன்னு ஒரு லாக் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. லாக் ஆகிடுச்சிங்களா? ஓகே. நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஏற்கனவே அது கட்டாக தான் இருந்திருக்கு. சில டைம் கட்டாக இருந்திருக்கும், சில டைம் வீக்காக இருக்கும். இந்த இடத்துல ஏற்கனவே கட்டாக தான் இருந்துச்சு, அதனால தான் நமக்கு 2ஆக வந்தது. உங்களுக்கு நீங்கள் அதை காட்டும் போது கொஞ்சம் சேஃபாக காட்டிங்க. கட் ஆகிடுச்சுன்னா வேறு வழியில் இந்த மாதிரி போட்டுங்க, வேறு ஆப்ஷன் வேறு. அடுத்தது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் போடணும். இந்த வண்டியில் ஏற்கனவே 2 ஸ்க்ரூ போடாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரூ என்னால் போட முடியல. அடுத்து என்ன பண்ணணும், இது பாருங்கள், இதை இந்த மாதிரி இப்படி பொசிஷன் பண்ணிவிட்டு போட்டு அடிச்சிங்கன்னா டக், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, லாக் ஆகிடுச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக இது, அதையும் இந்த மாதிரி ஸ்டார்ட்டில் வச்சுட்டு எடுத்ததுன்னா லாக் ஆகிடுச்சு, முடிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம ரிப்பேர் பண்ண மீட்ரு ஓகேவா நாட் ஓகேவான்னு செக் பண்ணிடலாம். ஸோ கீ இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். கீ இன்செர்ட் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், பக்கா. ஸோ எந்த விதமான பிளிங்கிங் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன பிளிங்க் ஆகிடுச்சு, இந்த பேட்ரி சிம்பிள் பிளிங்க் ஆச்சு, இந்த ஆயில் சிம்பிள் பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு, சரிங்களா? அது போக இந்த ஸ்பீடோமீட்டர் ஃப்ளிக்கரிங் ஆகிடுச்சு, தென் இந்த டாக்கோமீட்டர்ஸ் அதுவும் ஃப்ளிக்கரிங் ஆகிடுச்சு. இப்போ எதுவுமே ஆகலை, பர்ஃபெக்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியே பார்த்துருவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஃப்ளிக்கரிங் ஆகுது அப்படின்னா பக்கிள் போடாமல் இருந்ததுனா ஃப்ளிக்கரிங் ஆகுது. இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம், அதனால் அது லைட் இருந்துச்சு, இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போது இது பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, இதுவுமே போயிடும். இந்த பக்கிள் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா பக்கிள் அடிச்சு. ஓகே. ஸோ இந்த பக்கிளில் நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன், பாருங்கள், போயிடுச்சு, சரிங்களா? பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் இந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருக்குதுல்ல, இது எரியுது காரணம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. இந்த வண்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சரிங்களா? அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருது. ஸோ நம்ம கொடுத்த ஒர்க்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் தான் ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எதனால் வந்திருக்கு, இது என்ன சரி பண்ணுங்க அப்படிங்கிறது நமக்கு கஸ்டமர் இது வரைக்கும் கொடுக்கல. இதுக்கப்புறம் அதை சொன்னாருன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இதில் என்ன ஸ்பீடோமீட்டர் வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ வேல்யூலாம் நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த விதத்துலையும் நம்ம ரீசெட் பண்ண மாட்டோம். வண்டியோட ரியல் வேல்யூ அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவோம், சரிங்களா? பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? குட். சரி, ஹலோ வியூவர்ஸ், நிறைய பேர் நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க. பர்டிகுலராக வந்து கேரளா, ஆந்திரா, ஈவன் நார்த் ஸ்டேட், ஈவன் நார்த் இந்தியா, சென்னையோட இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் கன்னியாகுமரி, அந்த மாதிரி லாங்கில் இருந்தெலாம் கூட நீங்கள் நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்துக்காக கால் பண்ணுறீங்க. ஸோ அதே சமயத்தில் அங்கேருந்து காரை இங்கே கொண்டு வரதுங்கிறது நான் பொதுவாக அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய பேர் இந்த பக்கம் சென்னை வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, வந்து ரெடி பண்ணிட்டு போகிறீங்க. சென்னையே வர முடியாதா இருக்கீங்க, இதுக்காக ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் டிஸ்அசல் பண்ணி இந்த மீட்டரை மட்டும் எனக்கு கொரியர் பண்ணி அனுப்பிவிடுங்க, ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இன்றைக்கி ரீச் ஆகுது அப்படின்னா, நான் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன். ஒரு சில டைம் தான் வந்து கொரியர் வந்து ரொம்ப லேட்டாக வருது அப்படின்னா அன்றைக்கே அதை ரிப்பேர் பண்ணி அனுப்ப முடியாமல் போகலாம். நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக அனுப்பிவிட்ருவேன். ஸோ மேக்ஸிமம் அன்றைக்கே ரிப்பேர் பண்ணி அனுப்பிவிட்ருவேன். இல்லை ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா அடுத்த நாள் உங்களை அனுப்பிவிட்ருவேன். ஸோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி அனுப்பிவிடுங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ECM அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட எல்லோரும் அனுப்பிவிடுங்க. அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க, சரிங்களா? தேங்க்ஸ் யூஸ். We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.